நைஸ் கேர்ள் எப்படியாச்சும் உஷார் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் அன்னைக்கு அவளை எதிர்ச்சியா ஒரு நாள் காய்கறி மார்க்கெட்ல பார்த்தேன். அண்ணா 1 கிலோ முருங்கைக்காய் கொடுங்கண்ணா. முருங்கைக்காய் இல்லைப்பா. முருங்கைக்காய் இல்லையா? என்ன கடை வச்சிருக்கீங்க? ஹலோ அண்ணா, எல்ட்ரிக்கா இருக்கா? எல்ட்ரிக்காய் இல்லைம்மா, காலி ஆயிடுச்சு. அப்போ முள்ளங்கி இருக்கா? முள்ளங்கி இல்லைம்மா, அதுவும் காலி ஆயிடுச்சு. அப்போ கேரட்டாச்சும் இருக்கா? ஐயோ, கேரட்டும் இல்லைம்மா. என்ன கடை வச்சிருக்கீங்க? ஒன்றுமே இல்லை. சே, ஆஹா, இவனும் நம்மள மாதிரி சிங்கிள் தான் போல இருக்கு. நல்ல வேலை கமிட்டோட நினைச்சு பயந்துட்டேன். இங்க எப்படியாச்சும் ஷேர் பண்ணி நம்மளும் கமிட் ஆயிட வேண்டியதுதான். சே, இவ்வளவு பெரிய கடையில ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்ல. என்ன கடை இது? ஆமாங்க, ஒரு நெயில் கட்டர் கூட இல்லை. ஓ, நீங்க இங்கே ஷாப்பிங் வந்தீங்களா? பாத்தீங்களா நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை. ஒரே தெருவில் இருக்கோம், ஒரே காய்கறி கடைக்கு போறோம், ஒரே கடைக்கு வந்திருக்கோம். எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. ஆமாங்க, நம்ம 2 பேர் ட்ரெஸ் கூட ஒரே கலர் தான். ஆமால. ஆக்சுவலி ஒன்று சொல்லணும்னா, உங்கள் மேலே எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு க்ரஷ் இருக்கு. க்ரஷ்ஷா? ஆமாங்க, எங்கள் அம்மாலாம் அவங்கள காமிச்சு தான் சோரே ஊட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற எல்லா சாகசத்தையும் நான் பார்த்துருக்கேன். அதனால் உங்கள் மேலே எனக்கு ஒரு க்ரஷ் வந்துடுச்சு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. நம்மள கஷ்டம் வர சொல்லியிருக்கா. சில பொருள் ஆகிட்டு வர வாங்கியிருக்கா. என்ன பண்றான்னு போய் பார்ப்போம். சே, என்ன அப்பார்ட்மெண்ட் இது? இப்போ பார்த்தாலும் கரண்ட் போயிடுது. ஃபேன் வேற இல்லை, ஒரே வேர்த்து கொட்டுது. ஐயோ, முடிஞ்சிருச்சு போல இருக்கு. சரி பரவாயில்ல, பர்ஃபார்மன்ஸை போட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ணுவோம். இது வரண்டிச்சலாம். ஆஹா, நல்லா காற்று வருது. தேங்க்ஸ் பல்லு மேன். ஒர்க் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது. ஹலோ பல்லு மேன், சொல்லுங்க வேண்டாம் லட்சுமி. ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? என் உயிரை கூட கேளுங்க, தரேன். அப்போது நீங்கள் எனக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வர முடியுமா? ரிஜிஸ்டர் ஆஃபீஸா? எப்போ, எங்க வரணும்? கரெக்டாக 11 மணிக்கு நான் சொல்கிற ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. கரெக்டாக வந்துடுவீங்களா? என்னை ஏமாத்திட மாட்டீங்களே? இதுக்காக தாங்க நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். கரெக்டாக வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக வந்துடுங்க. பாய். என்ன நம்மளை கரெக்டாக மழை சொல்கிற அம்மா என்ன காணா? உலகம் பிரச்சனையாக்குமா? ஹலோ பல்லு மேன், எங்களுக்கு முன்னாடி வந்துட்டீங்களா? ஹே வேண்டா, வி ஆர் உன் பாய் ஃப்ரெண்டா? இல்லை, என் டாய் ஃப்ரெண்ட். என் 2 பேர் தான் நீங்கள் கல்யாணம் நடக்க போகுது. சாட்சி கையெழுத்து போட யாருமே தான் அவங்கள வர சொன்னேன். நீங்கள் தான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அண்ணா. அண்ணாவா? ஆமா லட்சுமி, இவர் யாரு? இவரை தெரியாதா? இவர் தாங்க பல்லு மேன். அந்த காலத்தில் ரொம்ப பெரிய ஆள். இப்போ தான் இப்படி ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைனில் லவ் பண்ணுறதுக்கு பொருள் வாங்கும்போது இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதனால தான் நம்ம கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண அவரை கூப்பிட்டுருக்கேன். நானும் பார்க்க மாலெல்லாம் போட்டு ஜம்முன்னு வந்திருக்காரு. பின்ன தன மாப்பிள்ளனா சும்மாவா? அப்படிதான். லக்ஷ்மி, என்னது இது? மாலையும் கழுத்துமா வந்து நிற்கிற? யார் இவன்? அப்பா, இவன் தான்ப்பா என் லவ்வர். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ப்பா. ப்ளீஸ்ப்பா, எங்களை ஏற்றுக்கோமாப்பா. ரோட்டில் போகிற பொம்மையை கொண்டு வந்துட்டு ஏதோ மாப்பிள்ளனா எப்படி ஏற்றுக்கிறது? அதெல்லாம் முடியாது. அது என்னங்க, அந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? எல்லாம் பார்க்க அழகா ஸ்மார்ட்டா பெரிய இடத்துல வேலை செய்கிறாரு. உலகத்தை காப்பாற்றுறான் ஜஸ்டீம்ல இருக்காரு. என் பையன் மாதிரி தண்டமா வெட்டியா ஊர் சுற்றிட்டு ஒன்றும் பண்ணாம தான் பரவாயில்ல, பொண்ணு தராம இருக்கலாம். இவருக்கு என்னென்ன குறைச்சல்? 2 பேரும் ஏற்றுக்கோங்க. ஃபேன்ஸும் இல்லை, வேலையும் இல்லை, ஆர்வம் இல்லை. இருந்ததையும் ஒரு ரோபோ தள்ளிட்டு போயிட்டான். எங்கள் அம்மா கூட என்னை மறிக்கலை. இனி எதுக்கு நான் உயிர் வாழணும்? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.